நல்ல அப்பாவை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, மாளாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, மாளாகாதது எதுவும் இல்லை. சர்வவல்ல தெய்வமே, சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி ஆமென். பரலோக தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். நீர் யெகோவா ராபா, நீர் எங்கள் பரிகாரியாகிய தேவன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். சந்தோஷமா பாடுவோமா? ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி இந்த அகிலத்தை ஆள்பவரே, மாளாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராபா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராபா, சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசி எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன். ஆமென். யெகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிற தேவன். உங்க பிரச்சனையில, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க எதிரான எல்லா சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உங்க காரியத்துல ஒரு வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியாக அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்ல சத்தமா உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். 2 கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்து
வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரெண்டு கரங்களை நல்லா அசைத்து உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, நம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, ஆளாகாதது எதுவும் இல்லை. யெகோவா எங்கள் நல்ல மேய்ப்பனே. ரெண்டு கரங்களை தட்டி எங்கள் நல்ல மேய்ப்பனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ரிபலதரா ஷப்ரகபோ ரிபெதெதெதரபா லப்ரகபோ ரிபலபோ ரிபெதெதரா ஷப்ரகபரபா. தீங்கு நாளில் அவர் நம்மை கூடார மறைவிலே மறைத்து அவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். ஆமென். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ரிபலதரா ஷபரகபலபோ ரிபலதரபோ ரிபலதரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல 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 கரங்களை தட்டி முந்திரி ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். இந்த பிந்திர ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை, தேவ பிரசன்னம். Thank you, Lord. Amen. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தூயரே, தூயரே, சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேனிலும் இனிமையானவரே, தேனிலும் மதுரமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உறைவிடம் நீதானே, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாடிது, மகிழ்வோ, அக்காடிப்போ, அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம், சொல்லுமா, அக்காடிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. மகிழ்வோம், அக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம். ரெண்டு கரங்களை அசைத்து Glory, glory, glory. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நாங்கள் துதிக்கிறோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். சொல்லுமா, உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. மகிழ்வோம், அங்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம், அங்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. மகிழ்வோம், அங்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல சந்தோஷமா ரிமலதரா ஷபரகா பலபோ ரிமலதரபா லோப்ரோ கபரி பிரபல துரிபிரி ஷிப்ரபத. அப்படி ஆவியில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஆவியில நம்ம துதிக்கும் போதே விடுதலை சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உச்சந்தலைமை உள்ள கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. சிறுநீர் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எல்லா பலவீனங்கள் மாறுகிறது. முழங்கால இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுகிறது. ஹார்ட்ல இருக்கிற எல்லா அடைப்புகள் மாறுகிறது. லிவர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறுகிறது. பைல்ஸ் நோய்கள் மாறுகிறது. ரேப்ரா காபாலாபோ ரேபாலா துரபரா ஷப்ரா காபாலாபோ. ஹல்லேலூயா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பாடுமா, நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். தேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. தேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. நரம்பு மண்டலம் முழுவதும் தேவ மகிமை இறங்குது. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். சொல்லுங்க, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்.
கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தம், 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 கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவன் இறங்குது, இறங்குது, இறங்குது. ஒரு மேடை இறங்குது. எல்லா தலைமுறை சாபங்கள் முறியுது, முறியுது. எல்லா கட்டுகள் உடையுது, உடையுது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய். உங்களை வேதனைப்படுத்துற அந்த வியாதியை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். உங்க எல்லையில இருக்காது. சொல்லுங்க, வியாதி எங்க எல்லையில இருக்காது. கடன் எங்க எல்லையில இருக்காது. நருத்திரம் எங்க எல்லையில இருக்காது. குறைவுகள் எங்க எல்லையில இருக்காது. ஏன்னா கிறிஸ்துவுக்கள் நாங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கள் நாங்கள் பரிபூர்ணமுடையவர்களா இருக்கிறோம். ஆவியில ஜெபிக்கும் போதே விடுதலை உண்டாகுது. கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது, உடையுது, உடையுது. கண்கள் இருக்கிற பலவீனங்கள் மாறுது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது. கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்கினி. ஃபயர் blood of Jesus. கிறிஸ்துவின் ஜீவன் பாய்ந்து பாய்ந்து receive it, take it. வல்லமை, 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 வல்லமை. பித்தப்பையில வல்லமை, அடிவேறு பகுதியில வல்லமை. கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இறங்குது. ஓ touch, touch, receive it, take it. Hallelujah. Tora handora shika baragadana shandori andaraba ragadana sheka varakrava ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீ
நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சி சொல்லுமா. அவர் நம்முடைய பலனும். இந்த கீதம் மாணவர் நாம் பயப்பட வேண்டாம். நம்ம சுற்றி நெருங்கியிருக்க எல்லா பாவங்களுக்கும், பயங்கரங்களுக்கும், அழிவுகளுக்கும், நாச மோசங்களுக்கும், விக்கினங்களுக்கும் நாம் பயப்பட வேண்டாம். நான் ஒன்றே நம்பியிருக்கும், ஒன்றே சார்ந்திருக்கப்பா. நான் என்னுடைய ஆலயத்தில் ஜீவனாலும் தங்கியிருப்பேன் ராஜா. நம்முடைய பாத படியிலே தங்கியிருப்பேன் தகப்பனே. நான் அதே நாடுகிறேன் ராஜா. எனக்கு அதுவே போதும் தகப்பனே. அப்பா, நீருடைய பலனாக இருக்கின்றேன், நீரின் ஜீவனாக இருக்கின்றேன் தகப்பனே. நான் அஞ்சுவேன். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுவோமா? கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அவன் நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் அல்ல, அவர் நம்முடைய மறுரூப வாழ்க்கையிலும், நம்முடைய மகிமை வாழ்க்கையிலும் அவர் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைத்த தேவன். அவர் வாழும் இடத்தில் நாம் ஆள, அவரோடு கூட நம்ம ஆள, அவரோடு கூட ஆளுகே நம்மை அழைத்த தேவன். உண்மையில் ஹல்லேலூயா. அவர் நமக்கு இன்புக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு நன்மைகள் அளிப்பவர், வார்த்தை அனுப்பி நம்மை மகிமைப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அழைப்பேன் என்று சொல்லி அவரோடு கூட பரலோகத்தை வாழ நமக்கு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை உண்மையில் வார்த்தை. ஹல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன், அவர் உருக்கம் நிறைந்தவர், நம்மை காக்கின்ற தேவன். இது ஒரு உறங்காமல் தூங்காமல் நம்மோடு கூட இருக்கின்ற. ஹல்லேலூயா. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லை. நாம் எந்த தீங்கும் அஞ்ச வேண்டாம். பகை அம்புக்கும் இரு பயங்கரத்துக்கும் நம்மை சுற்றி சூழ்நிற்கின்ற எல்லா விக்கிரங்கள், வெள்ளங்கள், சேதங்கள், இயற்கை பேடுகள் நாம் அஞ்ச வேண்டாம். அவர் உறங்காமல் தூங்காமல் அவங்களை அருகே நிற்கிறவங்களை பாதுகாக்கின்றார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தரே பாதுகாப்பு, அவரே கோட்டை, அவரே துருங்கம், அவரே ரட்சனை கொம்பு. ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இங்கே துக்கப்பட்டாருக்கு என்னை பாதுகாத்துங்க. அவர் உங்கள் கூடாரம் அருவிலே எல்லா தீங்கின் காலத்தில் உங்களை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் ராஜா. ஈகானா சந்தோ ரகா வாரவா. அப்பா, எல்லாம் எதிர்காலத்துக்கு பயங்களும் அப்பா இன்னைக்கு நாம் அறிவிக்கிற எல்லா பயங்களும் மாறிப்படுந்தாங்க அப்பனே. நெருக்கத்தின் காலத்தில் எதிர்பட்ட வந்து சத்துருக்கு எதிரே நின்று உனக்கு நான் சகாயம் செய்ய சொன்னதப்பா. இப்போது அப்பா அப்படி சூழ்நிலை கண்டுபடுற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இப்போது ஏசு நாமத்தால் அப்பா சகாயம் கிடைக்கட்டும். அப்பா எல்லா பயங்கள் மாட்டும், எல்லா திகழ்கள் மாட்டும், எல்லா வீணான குழப்பங்கள் சந்தேகங்கள் ஓடி போகட்டும். ஏசு நாமத்தாலே நித்திய மகிழ்ச்சி இறங்கட்டும். சந்தங்கள் இப்போ ஓடி போகட்டும். ஒவ்வொரு ஆத்மால விடுதலை உண்டாகட்டும், நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும். வீணான கவலைகள் அப்பா, வீணான கலக்கங்கள் இயேசு நாமத்தை மாறிப்பட்டும். சமாதானம் உண்டாகட்டும். வீணான பயங்கள் மாறிப்பட்டும். ரீபானா ஹந்தோட்டா அதேலே பேர் அந்தர்வா. அப்பா தைரியப்பட்டுங்க, ஆதரியப்பட்ட எல்லா ஆவிகள் இயேசு நாமத்திலே வெளியேறுவதாக ராஜா. ஆசீர்வதிங்க. பலத்தினால் அல்ல,
பராக்கிரமத்தில் அல்ல கத்த ஆவினால் இது ஆகும் என்று சொன்னீர் ராஜா. அப்பா அவங்க ஆவினால் எல்லாமே ஆகு தகப்பனே. இழந்த எல்லா காரியங்களும் திரும்ப கிடைக்கட்டும். இல்லைங்க இழந்த எல்லா காரியங்களும் திரும்ப கிடைக்கட்டும். வெட்கத்துக்கு பயலாக இரட்டிப்பாய் வளர்ந்து கொடுங்க அப்பா. வெட்க அனைத்து தேசங்க கீர்த்தி புகழ்ச்சி உண்டாக்க செய்யுங்க. எல்லாம் கண்ணீரை மாற்றுங்க, வியாபாரங்களை மாற்றுங்க. தூரா கபா ரகா நஷிகா பா ரகா பா ஹந்திரபா ஆராதிக்க வல்லமை இறங்கிட்டோம். நேசிக்கின்றோம், தேடுகின்ற உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா நீங்க ஐஸ்வரி சம்பனர் அப்பா உடைய கிருபையில இரக்கத்துல ஐஸ் சம்பனர் கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசு நாமத்தை எல்லாம் தரித்திர ஆவிகள் மாறட்டும் அப்பா. எல்லாம் குடிசை வீடுகள் ஏசு நாமத்தால அப்பா மிகப்பெரிய வீடுகளாக மாறுது தகப்பனே. நெட்டில் ரசிக்கத்தக்க எல்லாம் அப்பா தகப்பனே நிறைந்த வீட்டில் அப்பா தகப்பனே குளுமையான ஆகாரங்களோடு புசித்து கொடுத்து சந்தோஷம் இருக்கட்டும் தகப்பனே. நிறைவான வீட்டில் மகிழ்ச்சியாக்க அப்பா. விசாலமான இலைகளை கொடுப்பீராக. விஸ்தாரமான வீடுகள் உண்டாகட்டும் ஏசு நாமத்தால. ஏசு நாமத்தால அரிசியாந்தோ ரகா அந்தோரபா எல்லைகள் விஸ்தாரமாக்குங்க, விசாலமாக்கு அப்பா. ஒடுக்கங்கள் மாறட்டும். ஒடுக்கப்பட்ட அப்பா தகப்பனை தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்து அப்பா அப்படி ஜனங்களை கொண்டு விடுதலை ஆகாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மாறிப்பட்டும் ஏசு நாமத்தால. சூழ்நிலை கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களை கொண்டு விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். கவலையின் கட்டுகள் எரிந்து போட்டும், பாதாள கட்டுகள் எரிந்து போட்டும், சுற்றி கட்டப்பட்ட எல்லா மரண கண்ணிகள் எரிந்து போட்டும் ஏசு நாமத்தால. தூரா கபா ரகா பாரா சந்தோரே அந்தர்பா அப்பா உண்மை பாட முடியாதவாறு நாவின் கட்டுகள் இப்போது எரிக்கப்பட்டு போட்டோம். உண்மை தேட முடியாதவரு காணப்பட்ட இதய கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா. காண முடியாதவரு காணப்பட்ட கண்ணின் கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டோம். உண்மை தேடட்டும், உண்மை காணட்டும், உண்மை தடவியாக தேடி கண்டுபிடிக்கட்டும் ராஜா. தூவரா சந்தர வெட்கமாந்தர் யாங்கரபா ரஹாந்தர வெட்கத்தை மாற்றுங்க, நிந்தையை மாற்றுங்க, பரியாச அவமான எல்லாம் ஏசு நாமத்தால. ஏசு நாமத்தால ஷாலா பாரா ஹந்தா ரபா ரகா தானா சந்தோரியா அந்த ரிபுக்க வாந்தரபா மாறட்டும் அவமானங்கள். கத்தை நம்பிக்கணும் செழிப்பான் என்ற ஆட்டையின்படி உண்மை நம்புகிற ஜனங்கள் ராஜா செழிக்கட்டும் அப்பா. எல்லா காரியங்களும் இன்மைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் மருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளு சப்பா. ஆவிக்குரிய சீரான நிலை காணப்பட்டு உம்மோடு கூட அப்பா உறவாட ஜெபிக்க எல்லா தடைகள் மாறிப்பட்டோம். சோறு எடுத்துப்படுங்க, அவிசுவாசம் எடுத்துப்படுங்க அப்பா. எல்லா குழப்பங்கள் எடுத்துப்படுங்க ராஜா. அப்பாவை தேட எல்லா சூழ்நிலை மாற்றித்தாங்க ராஜா. இன்னும் உமக்கென்று ஊழியமான உமக்கென்று எழும்ப அப்பா. இன்னும் அநேக இடங்களுக்கு செல்ல கால்கள் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு அப்பா ஊர்களை சென்று இயேசுவே கிறிஸ்து என்று நாங்கள் அறிக்கையிட்டோம். முழங்கால் முடங்கட்டும் இயேசு நாமத்தால். எல்லா அதிகாரத்தில் ஒவ்வொரு நபர்களும் தொடப்படுவாங்க அப்பா, ரட்சிக்கப்படுவாங்க இயேசு நாமத்தால அப்பா. அந்த இருளை விட்டு ஆச்சரியமான ஒளிக்கு அவங்க வரட்டும் ராஜா. எல்லா அந்த இருகள் விலகட்டும் இயேசு நாமத்தால. சிந்தைய கட்டில் எல்லா அந்த இருகளை கொள்ளு விலகட்டும், எரிந்து போகட்டும் இயேசு நாமத்தால. ஓ ரகா சந்தரபா யாக்கும் உனக்கு ஏற்ற அடைக்கலாம் அவரு. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், நித்திய ஆதாரம். அது மாறாத கரம், அது மாறாத கரம், அது கரம் மாறாதது, அது வலிமை மாறாதது. ஓ நேற்று நின்று மாறாதவர். ஓ தேவனுக்கு நீட்டப்படுகிறது, அன்பின் கரம் தேற்று நீட்டப்படுகிறது. அநேக கதை கட்ட தேற்றுகின்றார். எல்லா சூழ்நிலை கட்டக்கலனாதுகள் கத்திரிய ஓ தேற்றுங்கிறாம். ஒரு 6 அபிஷேகம் வருகிறது ஏசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தூர பார ஆந்தா ரவா ரவாஷிகா பார ஆந்தா ரவா ஆந்தோரவா கட்டா ஏசு கிறிஸ்து நாமத்தால் நமக்கு அவர் எப்போதுமே ஜெயம் கொடுக்கிறார். தோல்வி இல்லை நமக்கு, நம்ம வெற்றி பவனி செல்லும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுமா அல்லேலூயா. எல்லா மாதிரி கிரியலை எரியுது
கண்கள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் உடையுது, கட்டுகள் எல்லாம் மறையுது. நல்ல கைகளை தட்டி வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. வீட்டில் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி வருது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருது. ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுறார். இரட்டத்தனையான மகிமை அப்படி கொஞ்ச நேரம் அடி பாசையிலப்பா அப்படியே பேசுகிறா பாலா பாலா ஜரா காமரா பாலா ஜரா பாரி பாலா ஜரா ஓ ப்ரோ காமரா பாலா டே 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 ப்ரோ ப்ரோ ஷிப்ரா காமரா பாலா சிரா மரா ஷிப்ரா காயரா பாலா பிரபதே பே ஓ ப்ரோ காமரா பாலா சிரா மரா ஜரா ஷிப்ரா காபாலா பரி பாலா டே ஹalleluya நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். அப்பா, அந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மட்டும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம், செழிக்கட்டும். கடந்த வாரம் முழுவதும் கண்படி போல தாங்கி நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த புதிய வாரத்திலும் புதிய நன்மை நான் நிரப்புங்க. எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் ஜெயமா இருக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்களை ஆற்றி தேற்றுங்க. எல்லா மகிமை மகிழ்ச்சியை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் ஜெபங்கள் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிற. இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம பிரேயர் மினிஸ்ட்ரி இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஜெப மையம் கேட்ட அந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உள்ளத்திலே பேசினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு போலாம்.
வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். போன வாரத்துல நம்ம தியானிச்சோம், நம்ம ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமே. இந்த வாரத்துல தலைப்பு என்னன்னா, தேவன் உண்மை உள்ளவர். ஆமே. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமேன். அவர் உண்மையா இருக்கிறது போல நம்மை உண்மை உள்ளவர்களாக அப்படியே மாற்றுவார். ஆமேன். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி அவர் அப்படியே செய்வார். அவரை போல அவர் ஆவி, அவர் ஆத்மா, அவர் சரீரம் எப்படி குற்றமற்றதா இருக்கிறதோ அதே போல நம்மையும் மாற்ற தேவாதி தேவன் நமக்குள்ள ஆவியா இருக்கிறார். ஆவியின் ரூபத்துல இருக்கிறார். நம்ம எதற்காக? நம்மை சுத்திகரிப்பதற்காக. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமேன். எதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் குற்றமற்றதாய் காத்து அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் ஒரு சுத்தமாக நிற்பாட்டும்படிக்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறது போல எங்களையும் அப்படியே மாற்றுவார், அப்படியே செய்வார். சொல்லுங்க, அவரை போல நாங்க மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் வேதம் சொல்லுகிற ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாய். பழைய பாவங்கள் எல்லாம் மாறிடும். அவருக்குள்ள வந்துட்டாலே, அவர் ரத்தத்தால கழுவப்படும் போதே நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய சுபாவெல்லாம் மாறி நம்ம எப்படி ஆயிரும்? புதுசாயிரும். ஆனா சில காரியங்கள் இருக்கும், அதை சுத்திகரிக்க தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். அதனாலதான் ரெண்டாவது அவர் எப்படி முதலாவது ரத்தத்தால சுத்திகரிக்கிறார், அவருடைய நாமத்தினால் சுத்திகரிக்கிறார். அடுத்தது ஆவியினால் சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் வரும்போது ஒரு கரை திரையற்ற ஒரு மணவாட்டியாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்கணும். ஆமென். கரை திரை இல்லாத சொல்லுமா மணவாட்டியா நிறைவாய் உம்மை சந்தித்திடவே சீயோனே சீயோனே உன் வல்லமையை என்று தரித்து கொள்ளாமேன். அவர் வரும்போது நாம் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் அவரை தரிசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறார். அதற்குதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்யறார். எப்படி ஏகா என்ற ஒரு மனுஷன் அந்த எஸ்தரை 6 மாசம் அவரை நல்லா சுத்திகரித்து ஒரு ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டினானோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு தான் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். இந்த காரியத்தில் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதற்காக அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்? அவரை போல மாற்ற காரியத்துல அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு கடை ஓனர் இருக்கலாம், ஒரு ஃபேக்டரி மேனேஜர், ஒரு ஓனர், அவங்ககிட்ட வேலை பார்க்கிற மக்களை வச்சு சில பொருட்களை செய்ய சொல்லுவாங்க. ஆனா அநேக நேரத்துல அவங்க உண்மை இல்லாம அந்த காரியத்தை ஒரு தரம் இல்லாம செஞ்சிருவாங்க. ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லை. நம்மை உருவாக்குற காரியத்துல, நம்ம சுத்திகரிக்கிற காரியத்துல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால சுத்திகரிக்கிறார், அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இப்போதே நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தினால் இப்போதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறார். நம்ம அநேக வார்த்தை இப்போ நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ நீங்க தன்னால இதை கேட்கல, ஆண்டவர் உங்களை கேட்க வைக்கிறார். ஆமே. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சுத்திகரிக்கிறார்.
ஆவியின் மூலமாய் சுத்திகரிக்கிறார். நம்ம ஆவியில ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஆவியில ஜெபிக்கிற, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபத்துல கலந்து நீங்க ஆவியில ஜெபிக்கும் போதே, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். ஓலா பிரகா பரி பலதர பரி பலதர பரி பலதர பரபலபா ஓரா பரபலதர பரி பலதர ஷதர. அப்படியே நல்ல அந்நிய பாஷையில ஆவியில Le braka farabalaba, pray in the Holy Ghost. Re braka farabala turabara shadara. உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் அது குற்றமற்றதா இருக்கணும். அதுல அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் வரும்போது நம்ம போய் ஐயோ நான் பாவின்னு சொல்லக்கூடாது. தைரியம் அப்பாடு போய் அணைக்கணும். அவ்வளவுக்குள்ள நம்ம மனசாட்சி மனசாட்சி நீங்க ஆமென் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகும். ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தெளிக்கப்பட்ட ஒரு இருதயம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இருதயம் எப்படி இருக்கும்னா அதுக்கு குற்ற உணர்வே இருக்காது. ஆமென். வேதம் சொல்லுகிறது நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். ஆமென். அநேக நேரங்கள்ல நாம் உண்மையற்றவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய உண்மையை நமக்குள்ள கொடுத்து நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த துர்மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சியை மாத்தி ரத்தத்தால கழுவி ஆவியினால கழுவி நமக்குள்ள நான் பிள்ளை, நான் நீதிமான் என்ற அந்த உணர்வை எப்போதும் கொடுக்கிறார். ஆமென். எப்போதும் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவர் மீண்டும் வரும்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்துல குற்றமில்லாதவர்களா நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த சிந்தனை இருக்கணும். அவர் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், அவர் என்னை சுத்திகரிக்கிறார், அவர் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னால முடியல, என்னால இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல, என்னால இந்த சீரட்ல இருந்து விடுதலையாக முடியல, என்னால இந்த பாவத்துல இருந்து குறிப்பிட்ட இந்த பாவத்துல விடுதலையாக முடியல நீங்க கலங்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியில ஜெபிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கு. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கும் போதே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். அவர் வரும்போது, ஆமென், இரண்டாவது வருகை குறித்தும் நாம இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்துல அவர் இரண்டாவது மீண்டும் வரும்போதும் நாம் குற்றமற்றவர்களா நிற்போம். அது மட்டும் இல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து வருவார். நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கடந்து வருவார். அந்த நேரத்துல நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும். அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு ஐயோ நான் பாவி அப்படி நமக்குள்ள இருந்து குற்ற உணர்வு வந்துட்டு இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்குமானால் உங்க இருதயத்திலும் பெரியவர் அவர் வந்துட்டு திரும்பி பேரக்கூடும். ஒருவேளை போகலாம், அதை பத்தி தெரியல, சரியா சொல்ல முடியாது. அவருடைய இருதயம் அவருக்கு தான் தெரியும். ஆமென். அவர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது அவருடைய சமூகம் நம்ம மத்தியில கடந்து வரும். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அவர் கடந்து வருகிறார், அவர் சமூகம் வருது. ஒரு பக்கம் ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கிறார், எப்போது இருக்கிறார், நித்தியமா இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவருடைய சமூகம் 1000-10,000 தூதர்களோடு கூட நாம் ஆராதிக்கிற இடங்கள்ல அவர் கடந்து வருகிறார். எப்படி வருகிறார்? ஆசீர்வாதத்தோடு வருகிறார். நமக்கான அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த அனைத்து மொத்த ஆசீர்வாதத்தோடு அவர் வர்றாரு. வரும்போது நாம் எப்படி இருக்கணும்? குற்றமில்லாதவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் ஒருவேளை உங்க இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்களை குற்றப்படுத்துதா, உடனே ஆண்டவர் சமூகத்துல அறிக்கைட்டுருங்க. அப்பா, எனக்குள்ள இந்த குற்ற உணர்வு இருக்கு, ஐயோ நான் இதை செஞ்சுட்டேனே, இந்த காரியத்தை நான் ஒருவேளை செய்யாம இருந்தா எனக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒருவேளை குற்றப்படுத்துதுன்னா ஆண்டவர் சமூகத்துல, அப்பா எனக்கு இப்படி இருக்கு, என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க. உடனே அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிடும். ஆமென். அவர் நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவருடைய உண்மை நிமித்தம், அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிதாவுக்கு உண்மையா இருந்த அவருடைய நீதி நிமித்தம் நம்மை ரத்தத்தால் கழுவி
போ, நீ பாஸ் ஆயிட்ட, போ போ, என் பிள்ளை நீ, உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன் இருதயம் எனக்கு தெரியும், உன் பலவீனம் எனக்கு தெரியும், உனக்காக நான் சிலுவையில உன் பலவீனத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன், உன்னை கழுவுறேன்னு சொல்லி அவர் கழுவி 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 ஆமென் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கொடுப்பார், குற்றமற்றவர்களா நிறுத்துவார். ஆமென். அதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, மாவின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, ஆட்கொண்ட இயேசு உம்மை நான் என்று நான் அறிவேன். அடுத்த ஒரு காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:3 தானே? அப்படி கேளுங்க வார்த்தையை கேட்கும் போது அந்நிய பாஷை ரெண்டு மூணு தானே? 3:3 துர்க்குணராகி பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துவார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். அவர் இந்த காரியத்துல அவர் நம்மை ஸ்திரப்படுத்துறதுல, ஆமென், அவர் நம்மை விடுதலை ஆக்குறதுல அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அது முந்தின வருஷத்துல பாத்தீங்கன்னா துர்க்குணப்படுத்தி, ஆமென், நம்மை தீமையிலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். தாவீது, ஆமென், ஒரு நாள் நெருக்கப்பட்டான். தாவீது அவனோடு இருந்தவர்களும் ஒரு நாள் யுத்தத்துக்கு போன சமயத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிரிகள் வந்து அவனோட எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல தாவீது தன்னால முடிஞ்ச அளவு அழுறான். அவன் கூட இருந்தவங்களும் அவனை நிந்திக்காங்க, தாவீத நிந்திக்காங்க, களத்துக்கு எரிய வர்றாங்க. ஒரே வேதனை. அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணான்? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திட்டான். அவன் இருதயத்துல அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சான். நமக்குள்ள இருந்த ஆவியான ஒரு பிரச்சனை வரும்போது முதலாவது என்ன பண்றாருன்னா, நம்மை விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண வைக்கிறார். அறிக்கை பண்ண வச்சு 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 என்ன பண்றாரு? நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தூண்டுறார். முதல்ல தூண்டி நம்மை விசுவாசத்தை தூண்டி அதற்கு பின்பாக அந்த பிரச்சனையில இருந்து, பொல்லாத மனிதர்கள் வரும் எல்லா பிரச்சனை, இன்னும் வியாதி நிமித்தம் வரும் பிரச்சனை, தருத்திர கடன் நிமித்தம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ள, எல்லா தீமை உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையில இருந்து அவர் ரட்சித்துக் கொள்ள, ரட்சிக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஒருவேளை
இது சின்ன காரியம் தானேன்னு சொல்லலாம். ஒருவேளை இது பெரிய காரியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லா காரியத்திலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். எல்லா காரியத்தை நம்ம சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். உங்களை எல்லா போராட்டங்களும் உங்க இருதயத்துல நல்ல விசுவாசத்தை தூண்டுறதுல அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் தான் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். பிரச்சனையின் மத்தியில நீங்க சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தை பேசி கொண்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து, மகனே இந்த வார்த்தையை பேசு, விசுவாச வார்த்தையை பேசு, நல்லதே பேசு, ஏன்னா நான் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர் என்பதை நமக்கு சொல்லி நல்லதை பேச வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். இந்த காரியத்தில் அவர் எப்படி இருப்பாராம்? உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, எஸ்தர் நகோமி சொல்றான், ரூத்தை பார்த்து சொல்றான், அந்த போவாஸ் வந்து உன்னை திருமணம் பண்ற அந்த காரியத்துல அவன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதெல்லாம் செயல்படுத்தி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் உங்க வாழ்க்கையில நல்ல காரியத்தை நீங்க பார்க்கிற வரைக்கும், உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனையும் மாற்ற நீங்களே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, இனி என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில அந்த நல்ல காரியத்தை உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் அவர் சோர்ந்து போகவே மாட்டார். வேதம் சொல்லுகிற அவர் சோர்ந்து போக மாட்டார். அவர் இளைப்படைவதும் இல்லை என்று வேதம் சொல்லு. அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், அநேக நேரங்கள்ல வாக்கு தத்தத்தை குறித்து நீங்க உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம். எனக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் உண்மையுள்ள தேவன். உங்க பிரச்சனையை நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் கடனை மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். உங்கள் வியாதியை மாற்றுவார். உங்கள் போராட்டத்தை மாற்றுவார். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு இளைப்பாறுதலை அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்வார். ஆமென். எனவே சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு உண்மை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரு உண்மை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உண்மையற்றவர்களா இருக்கலாம், செய்யற காரியத்துல உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யற வேளையில் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். எனவே கேளுங்க, அப்பா எனக்கு உங்க உண்மையை தாங்கப்பா. நாங்களும் ஊழியத்துல நீங்க எங்களுக்கு கொடுத்த காரியத்துல நாங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். நீங்க எப்படி உண்மை உள்ள தேவனா இருக்கிறீங்களா? ஆமென். உண்மை உள்ளவரே, சொல்லுமா, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நன்மை செய்வதில் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22-23. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. நாம் வார்த்தை அறிக்கை பண்றதுல எப்படி இருக்கணும்? விசுவாசத்தை அறிக்கை பண்றதுல நாம் உறுதியா இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த முந்தின வசனத்துல போட்டிருக்கு. அந்த திரும்ப வாசிக்கலாம். 22 வாசிக்கலாம். துர்மனசாட்சி நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையில இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். இப்படி நம்மள சேரணும். ஆமா, இதை செய்யறது அவர் தான். அதான் நம்ம போன வசனம் தெசலோனிக்கர்ல நம்ம தியானிச்சோம். இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை எப்படி ஆண்டவர் சமூகத்துல சேர்ந்து நம்ம வார்த்தை அறிக்கை பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இப்படி இருதயத்தை மாற்றுறது யாரு? நம்ம இருதயத்தை ஒரு தெளிக்கப்பட்ட இருதயமா, ஒரு சுத்த இருதயமா, துர்மனசாட்சி இல்லாத ஒரு இருதயமா மாற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், ஆவியில ஜெபிக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. ஆமென். ஆவியில ஜெபிக்கும் போதெல்லாம் வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் செழிப்பேன், என் வாழ்க்கை செழிக்கும். ஆமென். நான் ஒருபோது மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவேன். நாம என் சரீரம் கெட்டு போகாது, எங்க ஆவி ஆத்மா சரீரம் கெட்டு போகாமல் நாங்கள் நித்திய ஜீவனை அடைவோம். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். அறிக்கை பண்றதுல உறுதியா இருக்கணும். வார்த்தையை பேசுறதுல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வந்து உறுதியா இருக்கணும். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு தத்தத்துல அவர் உண்மையா இருக்கிறார். ஆனா நம்ம அதை அறிக்கை பண்ணாதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம அதை விசுவாசம் இல்லாதபடியால் தான் பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு தத்தத்தை எழுதி கொடுத்தார். பரம கானானை சுதந்தரிப்பீர்கள் என்று வாக்கு தத்தத்தை எழுதி கொடுத்தார். ஆனா அவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அதற்குள்ள பிரவேசிக்க கூடாது இருந்தது. எனவே நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம நீதிமான், நம்ம அவருடைய பிள்ளை, அவருடைய சாயலா இருக்கிறோம். அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான் என்ற அந்த அறிக்கை பண்றதுல உறுதியா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் பாவி, நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்ம குற்றம் படுத்து விட்டுறக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அவர் நம்மளை சுத்தமாக்கிட்டார். ஆமென். ரே பிரபாலதாரா ஷேதர நல்ல ஆவில ரே பாலதாரா பரபா. ஆமென். ரே பிரகாபாலபா ரே பால். அறிக்கை பண்றதுல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு சொந்த வீடு கட்டணும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உறுதியா இருங்க. நாங்க சொந்த வீட்டுல குடியிருப்போம். நாங்க ஏழையா இருக்க மாட்டோம், பணக்காரங்களா தான் இருப்போம். நான் கீழே இருக்க மாட்டேன், மேலாதான் இருப்பேன். சொல்லுங்க, நான் வாளா இருக்க மாட்டேன், தலையாதான் இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண உறுதியா இருங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. சூழ்நிலை ஒருவேளை எதிரா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசுறதுல உறுதியா இருக்கணும். அதற்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நல்ல வார்த்தைகளை பேச வைக்கிறார். நம்ம இருதயத்துல நல்ல வார்த்தையை பேச ஆவியானவர் நமக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கடவுளோடு நம்ம சேர்ந்து நடக்கும் போது அந்த ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸா அது போயிட்டே இருக்கும். 3 காரியத்தை பார்த்தோம். அவர் நம்ம சுத்திகரிக்கிறார், அதுல உண்மையா இருக்கிறார். முதல்ல ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது அவர் நம்ம பிரச்சனைகளை மாற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். நம்ம இருதயத்துல நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். அதை மட்டும் இல்ல, நாம் நீதிமான், நான் பாவி அல்ல, அவருடைய பிள்ளை என்ற அந்த காரியத்துல நம்ம விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை பண்றார். நம்ம அறிக்கை பண்றதுல ஒரு உறுதியை கொடுக்கிறார், ஒரு ஸ்திரத்தன்மையை அவர் கொடுக்கிறார். இருதயத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறதுல உண்மை உள்ளவரா இருக்கிறார். கடைசியில வாக்குத்தத்தம் பண்ணினதுல அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், ஆனா அவன் உண்மை இல்லாதவன், அவன் மாறிடுவான். நிறைய காரியத்தை மனுஷன் சொல்லுவான், இதை உனக்கு நான் செய்வேன், அதை செய்வேன், ஆனா மாறிடுவான். ஏன்னா மனுஷர்கள் உண்மை இல்லாதவர்கள். ஒருவேளை நீங்க கூட ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களுக்கு இதை செய்வேன், நான் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், அதை செய்வேன், இந்த வருஷம் நான் அதை செய்வேன், எவ்வளவு சொல்லி இருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் நீங்க தவறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, இந்த மாசம் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்க என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க. வார்த்தையை பேசுறதுல உறுதியா இருங்க. நான் நீதிமான், நான் பிள்ளைங்கிறதுல உறுதியா இருங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். நான் சொந்த வீடு கட்டுவேன், நான் வியாதியில இருந்து வெளியே வருவேன், நான் பெருகுவேன், என் வாழ்க்கை பெருகும், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கும், எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த காரியத்துல நீங்க ஆமென் விசுவாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த காரியத்துல உறுதியா இருக்கு. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்க கேட்டுட்டீங்கன்னா அப்பா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துதான் ஆகும். ஆமென். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் விசுவாசத்தை பேசணும். கொஞ்ச நாள் கிடைக்கலன்னு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நிச்சயமாய் முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அப்படியே ஒப்பு கொடுங்க. ராபாலா உண்மை உள்ளவர். ஆமென். அவர் நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவர். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாய் நிறுத்த, அவர் சந்நிதியிலே நிறுத்த அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமையிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்வார். ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் அப்படியே செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவனை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா பிதாவே, சமூகத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் கூடி பாடி மகிழ செய்தீரே, உமக்கு நன்றி. விடுதலை கொடுத்தீரே நன்றி. நல்ல வார்த்தையை கேட்க செய்தீரே நன்றி. தொடர்ந்து நாங்கள் வார்த்தை அறிக்கை பண்ண, ஆமென், ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியம் வாழ, உம்மிடத்திலிருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஒவ்வொரு மேடம் உங்க ஆவி அளவிலாம ஊற்றுங்க. ரத்தத்தாழ கழுவு. ஆமென். பிரபலதர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.